அதற்கந்தை அவர்கள் நமது மத்தியில் சிறந்த உரையை நிகழ்த்தியுள்ளார்கள். நமக்கெல்லாம் பல பாடங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பாபாநாயகம் அவர்கள் இந்த கனவின் மூலமாக நமக்கு அறிவித்த ஒரு முக்கியமான செய்தி, அதைத்தான் அடுத்த சொன்னார்கள். பிள்ளைகள் அவர்கள் மத்தியிலே ஒற்றுமை மிகவும் குறைவாக இருக்கின்றது. அதாவது ஒற்றுமை இல்லை என்று நானே சொல்லிக்கொண்டு என்னிடத்திலே ஒற்றுமை இல்லை, அப்படித்தான் என்னிடத்தில் எல்லோரும் இருப்பதாக நாம் நினைக்க வேண்டும். நான் ஒற்றுமையை பற்றி பேசுகிறேன், என்னிடத்தில் ஒற்றுமை இல்லை. இப்படித்தான் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சிலரை நாம் அவர் அப்படி என்று சொல்லி அவர் ஒற்றுமையாக இல்லை என்று சொல்கிறதை தவிர நான் ஒற்றுமையாக இருக்கின்றேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் அழுத்தமாக நமக்கு முன்வைத்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த காலையில் இருந்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சது இது வரைக்கும் 2 பெருந்தகைகள் பேசி இருக்கின்றாங்க. நாம் நிறைய விஷயங்களை உள்வாங்கியிருக்கிறோம். சக்கரையா பேசுகிறாங்க. 3 பேர் சிறந்த பேசாளர்கள். அதாவது இது இந்த கூட்டத்தில் பேச வேண்டிய பேச்சுக்களே அல்ல, ஒரு பிரபலமான கூட்டத்தில் பேச 3 பேசாளர்கள் தந்திருக்கின்றாங்க. அதில் ஒரே ஒரு தலைமை உரை நான் பேசுகிற டைம் ஆயிடுச்சு. அதனால் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம இந்த 3 பேருடைய உரையிலிருந்து எனக்கு விளக்கு. அதே ஒரு சிராஜன் அவங்க துவக்க உரையில் பேசினதை வச்சு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் விளைவிக்கிட்டேன். அதை தகவல் மத்தியில் சொல்லி நன்றி உரைக்கு நாம் செல்ல போகிறோம் சார். அதாவது நம்ம ஹக்கை பற்றி குர்ஆன் ஷரீஃபில் சொல்லும் பொழுது ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல் ஆகிரு வல் பாத்தினு என்பதான் தன்னை பற்றி சொல்கிறான். ஆகிரா லாயிரா இருக்கிறதா அவன் தான், பாத்தினா இருக்கிறதா அவன் தான், அவ்வளவு அவன் தான், ஆரம்பம் அவன் தான், முடிவும் அவன் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி பற்றி சொல்லும் பொழுது லானு ஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி என்று சொல்கிறான். அது அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களுக்கு மத்தியில் நீங்கள் யாரையும் பிரித்து பார்க்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம எந்த தலைப்பில் பேசிட்டு இருக்கோம்னு சொன்னால், மறைந்த பாப்பாநாயகம் அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற பாப்பாநாயகம் என்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னால் நம்ம அதனுடைய அடிப்படை கருத்து என்னன்னு சொன்னால் தன்சீகு தஸ்பீகு. தன்சீகு வேற தஸ்பீகு வேற என்று பிரித்து பார்ப்பது வகுத்து உதவுவதே அல்ல. இவங்க அவ்வளவு பார்த்தோம்னா இன்னொருத்தவங்க ஆகிரா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ஆகிரா இருந்தாங்க அவ்வளவு. அந்த அவ்வளவு ஆகிர இப்போ இன்னைக்கு பிறந்த விழா பாப்பநாயகத்தை கொண்டாடுறேன், அவங்களுக்கு பிறந்த நாளா அப்படின்னு சொன்னா இல்லை, நமக்கு தான் அது பிறந்த நாள். அவங்களுக்கு ஆரம்பம் வயது முடிவு எது? அவ்வளவுனாக்கா அவ்வளவு லகு அப்படின்னு அர்த்தம். ஆரம்பமே இல்லாத ஒரு அவ்வளவு, ஆகிரே இல்லாத ஆகிர். அப்படி உள்ளவங்களுக்கு அந்த நிலையில் உள்ளவங்களுக்கு அவ்வளவு ஆகியது அவங்க வேற இவங்க வேற, அவங்கள பற்றி இவங்களை பற்றிங்கிறத பிரிவினை இல்லாமல் எல்லா சன்னிதானமும் ஒரே சன்னிதானம் தான். இப்போ யாசின் அலி மௌலானா தான் நமக்கு வந்துருக்குறாங்க, அவ்வளோதான். அவங்க வேற இவங்க வேற நம்ம இந்த தசரியத்தை பார்த்து பிரித்து பார்க்க வேண்டியது என்பதை தான் 3 பேச்சாளர்களும் பெருமைக்குரிய வழங்கிய நமது கணியத்துக்குரிய ஹரிபானவர்களும் அழுத்தமாக சொன்னாங்க. அந்த அடிப்படையில் பாப்பாநாயகம் பெரிய பாப்பாநாயகம் வேறு, யாசின் அலி பாப்பாநாயகம் வேறு இல்லை, 2மே ஒரே சன்னிதானம் தான் என்பதற்கும் பல எடுத்துக்காட்டுகளை நமக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய யாசின் அலி பாப்பாநாயகனுடைய பேச்சு, அவங்களுடைய நடை, உடை, பாவனை அனைத்துமே அவங்க அப்படியே பாப்பாநாயகம் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது, நம்ம அனுபவிக்க முடியுது. இந்த கூட்டத்தில் சில அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம கூட்டத்தில் பேசுகிறதோ கேட்குறதோ முக்கியமான விஷயம் இல்லை, தௌஹீத் விஷயத்தை பற்றி பேசுகிறதோ அல்லது கேட்குறதோ பெரிய விஷயம் இல்லை. நாம் எந்த அளவுக்கு அதை உள்வாங்கி நடந்து கொண்டிருக்கின்றோம், நமக்கு அந்த அக்கல் புறத்திலிருந்து நமக்கு எந்த இயல்பு கரசு இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு அதை விலகி வச்சிருக்கிறோம், அதைத்தான் நம்ம மெயினாக முக்கியமாக பார்க்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாப்பாநாயகம் நமக்கு மறைமுகமாக இருந்து நமக்கு கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அதை உள்வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த இல்மை தான் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் இப்போ வெளிப்படுத்தலாம். இப்போ பேசுகிறவங்க இல்லாமல் அந்த பாப்பாநாயகத்துடைய இல்மை தான் வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய இல்மை இங்கே கொண்டு வருவதற்காக அவங்க நம்மகிட்ட வரல. பாப்பாநாயகம் அவங்க உள்ளத்தில் எதை போட்டாங்களோ இல்லாமல் போட்டாங்களோ அதைத்தான் இப்போ நமக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில்
நாம் ஒவ்வொருவரும் பாபா அவர்களை எந்த அளவுக்கு நெருங்குகின்றோமோ அந்த அளவுக்கு நம்மகிட்ட படிப்பு ஓதுகைலாம் முக்கியம் இல்லை. அவர்கிட்ட இனிமே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். பவன் பனாஃபி வகதத்தில் உறுதி குள்ளன் ததல்லா. அதாவது வகதத்தில் உறுதியில் நீங்கள் பணா வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இல்மு உற்பத்தி ஆகக்கூடிய இடமாவே மாறிடுறீங்க. அதனால அவங்க படித்தவங்க அவங்க நிறைய பேசுனாங்க, அவங்க ஆலயமாக நிறைய பேசுனாங்கிற வேறுபாடுகள் நம்மகிட்ட இல்லை. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டிலேயே உலமாக்கள் பற்றி நம்ம தனிக்கா கொடுத்த ஒரு பேர் இருக்கு. என்ன தனிக்காட்டு அவங்க அந்த தனிக்கத்து வகைக்காரங்க சிறந்த தனிக்கா தான். ஆனால் அந்த தனிக்காவில் மிகுதமானவங்க அவாம நாசா இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த சபையை உலமாக்கள் ஏற்றுக்கலாம். உலமாக்களாக இருந்தால் நிறைய பேர் ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஆங்கிலத்தை பேசினார். அந்த மாதிரி நம்ம நடத்திக்கிட்டு இருக்காங்க. பெரிய அதாவது முகத்தில் ஊற்றுவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை பெரிய பெரிய உலமாக்கட்டையெல்லாம் ஒப்படைக்காம நம்ம கையில் வாப்பானை கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ நம்ம உலமாக்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறோம். ஒரு கரூர் டவுன் காலேஜ் மாஸ்டர் சேர்ந்து வந்திருந்தாங்க. அவங்க செய்கோடு வந்துருந்தாங்க. அந்த செய்கு அவருடைய செய்கு அவர் சொன்னார், ஒரு நாள் இந்த வாப்பானாயத்துடைய அக்கீதா உலமாக்களால் ஜீரணிக்க முடியாத அக்கீதா. இந்த அக்கீதாவை எல்லாருமே விளைவிக்க முடியாது. அதனால பல பேர் எதிர்க்கிறாங்க, ஏற்கிற மாட்டேங்கிறாங்க, கவலைப்படாதீங்க. பாபாவுடைய அக்கீதா உயர்ந்த தரிக்கா, உயர்ந்த அக்கீதா. இல்லாதனால இதை ஏற்றுக்க முடியாது, ஜீரணிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த செய்தி வேறொரு தரிக்காத செய்தி சொன்னாங்க. அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்கலாம். அது நம்ம விரிவாக சொன்னாங்க.